ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பிரியங்கா நீலா கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். என்னன்னா ஹவுஸ் ரிவீல். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை ரொம்ப இஷ்டப்பட்டு அப்புறம் நம்ம டிசிஷன் ஒன்று எடுத்து நம்ம ஒரு வேலை பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அவுட்கம் தான் இது. டவுன் பேமெண்ட்லாம் கட்டியிருக்கேன், நீ லோன்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு மேஜர் மைல் ஸ்டோன். அதனால தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள் டேடிக்கு நான் இன்னும் ஷேர் பண்ணல. ஐ மீன் எங்கள் மம்மி டேடிக்கெல்லாம் தெரியும், நல்லா பார்த்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த ஃபுல் வீடியோவும் ஷேர் பண்ணுவோம் அவங்களுக்கும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா கிரிக்கெட் சவுண்டு. இந்த வந்து இந்த வுட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி சவுண்ட்லாம் வருது, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் என்னன்னா HOA இருந்து வந்து கிராஸ் எல்லாம் காமன் ஏரியாஸ்ல கட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்குது. நான் அதை அவங்க என்ன பண்றாங்கிறது 2 minutesல காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட வீடு. திஸ் இஸ் த ஹோம். இந்த ஹோம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம ரிவீல் பண்றோம் இன்னைக்கு. ஸோ திஸ் இஸ் இட். உங்க எல்லாத்தோட பிளெஸிங் எல்லாரும் எனக்கு பிளெஸ் பண்ணுங்க. நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப்ல. நான் வேற ஒரு இதுதான் இப்போதான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சேனல் ஆரம்பிச்சோன்னு இது போடுறேன். பட் இதுக்கு முன்னாடி நான் பல வருஷமா ஒர்க்கை தவிர வேற எதுவுமே இல்லை என் லைஃப்ல. அப்படிதான் இருந்துச்சு என் லைஃப் இப்போ வரைக்கும். இதுதான் இன்ஃபேக்ட் இதுதான் என்னோட ஒரு வெக்கேஷன்னே சொல்லலாம். பாஸ்ட் டெக்கேட் ஃபுல்லா ஒன் ஆஃப்டர் தி அதர் ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே தான் இருந்தேன் ஏதாவதுக்கு பின்னாடி. ஸோ ஒர்க் மட்டும்தான் வேர்ல்டாக இருந்துச்சு. ஸோ அதோட அவுட்கம் தான் இது. இது சிலவங்க நினைக்கலாம், ஏன் அப்படி லிவ் பண்ணீங்க, ஏன் இப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் நினைக்கலாம். பட் எனக்கு என்னன்னா, ஒரு விமனாக இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட லெக்ஸில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணோம். நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம நல்லா பண்ணுங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, என்னோட குறிக்கோளாக இருந்துச்சு. அதோட அவுட்கம் தான் இது. ஸோ எனிவேஸ், ஸோ இப்போ நம்ம முன்னாடி ஏரியாவில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இது அப்படி தான் இருக்கு. ஸோ இங்கிருந்து நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா இது 2 car garage. இங்கே ஸ்டோன் கிளாடிங்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து வாக்வே. இப்படி தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகணும். 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. லைக் 3 1 2 இந்த இடத்துல வந்தீங்கன்னா 3 இந்த மாதிரி வருது. இங்க ஒரு ஸ்மால் பாத்வே சைட்ல கார்டன்ல இருந்து வரதுக்காக இங்க ஒரு ஸ்மால் பாத்வே இருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட கிராண்ட் என்ட்ரி. ஸோ இந்த கிராண்ட் என்ட்ரியில என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ், எனக்கு இந்த ஸ்டோன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க. அப்புறம் நல்லா வைடா இருக்கிறது பிடிச்சிருந்தது. இதை நம்ம சித்தாபுத்தூர், நான் கோயம்புத்தூர்ல சித்தாபுத்தூர்ல இருக்கும்போது எங்க சித்தாபுத்தூர் வீட்டுல இந்த மாதிரி தான் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். 3 steps 4 steps தான், ஆனால் நல்லா இருக்கும், ரோட்ல இருந்தே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ நம்ம மேலே வரலாம் வாங்க. ஸோ இப்படி மேலே வந்த அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஏரியா இருக்கு, சிட்டிங் ஏரியா மாதிரி, ஒரு திண்ணை மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல திண்ணைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிக் 2 சிமெண்ட் பிளாக் போடுற அளவுக்கு இந்த இடத்துல அந்த திண்ணை மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இந்த விண்டோ, இங்க உட்காந்துட்டு நம்ம புட்ஸை பார்க்கலாம், அப்புறம் கார்டன் பார்க்கலாம், அந்த மாதிரி. ஸோ இது வந்து இந்த ஏரியா பார்த்துட்டோமா. இப்போ நம்ம எங்க போறோம்? நம்ம போறோம் வீட்டுக்குள்ள. இப்போ வாங்க, வெல்கம் ஹோம். வாங்க வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, வெல்கம். உள்ள வாங்க. ஸோ உள்ள வந்தோன்னா இது ஃபோயே. இந்த ஸ்பேஸ் வந்து ஃபோயே. இங்க வந்துட்டு இந்த சைட்ல 2 சைட்ல இருக்கு. ஸோ நீங்க இப்படி உள்ள வந்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு டைனிங் ஏரியா. ஸோ இதுதான் வந்து டைனிங் ஏரியா. ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்கு. இப்போ நார்மல் விண்டோ தான், ஆனா வந்து ஷேட்ஸ் வந்து ரொம்ப நல்லா திக்கா இருக்கு. நம்ம ஊர்ல பாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ பாய் மாதிரி இந்த ஷேடு. இதை வந்து எப்படின்னா, இது ஜஸ்ட் இப்படி பண்ண இப்படி ஃபோல்ட் ஆயிடும்.
நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ ஏன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால நம்ம மூடி வச்சிடறோம். அப்புறம் ஒன் ஆஃப் த திங்ஸ் இந்த ரூம்ல என்னன்னா, இந்த ரூம்ல இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் மாதிரி போட்டு இது போட்டிருக்காங்க. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. இது வந்து மற்ற எல்லா ஸ்பேசஸ் ஆஃப் த ஹோம்லயும் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கேயும் அது பண்ணியிருக்காங்க. இது வந்து த்ரூ அவுட் த ஹோம் இந்த மாதிரி இருக்கும். இந்த டைனிங் ஸ்பேஸ்க்கு மட்டும் இந்த டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல இந்த போர்ட்ஸ் இருக்கு, இந்த பேனலிங் போர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த கலர் வந்து கிரே கலர் மாதிரி அடிச்சிருக்காங்க, இந்த கிரே கலர். ஸோ திஸ் இஸ் ஆடிங் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஆம்பியன்ஸ் செட் பண்ணிட்டு இந்த டைனிங் ஸ்பேஸ்க்கு. இங்க வந்து ஸ்மால் லைட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எல்லாமே வந்து டிம்மிங் லைட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த லைட் நம்ம பார்த்தோமா அப்போ. ஸோ இது நெக்ஸ்ட் எல்லாமே டிம்மிங் லைட்ஸ் மாதிரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது அந்த லைட். ஸோ இங்க எல்லாமே ஸ்மால் இந்த பிக்சர் ஸ்பாட் லைட்ஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் இங்க இருக்கு. ஸோ இங்க 1 2 3 4 அந்த சைடு 2 இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா அந்த மாதிரி லைட்டிங் பண்ணிருக்காங்க. நடுவுல வந்து சென்டர் லைட் ஃபார் த டைனிங். ஸோ இது நம்ம டைனிங் பார்த்துட்டோமா. ஸோ டைனிங்ல இருந்து நமக்கு உள்ள வந்தோடனே இந்த சைட் டைனிங் இந்த சைட்ல நம்ம போய் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஏரியாவுக்கு போகலாம். ஸோ இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லேண்டிங் ஸ்பேஸ்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்மால் ஸ்பேஸுக்கு ஒரு லைட் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நமக்கு we have a storage. ஸோ இப்படி ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இது. அப்புறம் இப்படியே உள்ள வந்தீங்கன்னா we are coming to the kitchen space. ஸோ கிச்சன் ஸ்பேஸ்க்கு நம்ம 2 விதமா வர முடியும். ஸோ நான் இதுல அந்த சைட் போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி அந்த லைட்டிங் ஆன் பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து எப்படி வரது, அவங்க சைட்ல இருந்து எப்படி வருதுங்கிறது காட்டுறேன். ஸோ ஃபாலோ மீ. ஸோ இதுதான் வந்து கராஜ். ஸோ இந்த சைட்ல வந்து நம்ம கராஜ்ல இருந்து வரும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா we have the garage this like this. இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னா இங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு. இது வந்து 2 கார் கராஜ். நம்ம வெளிய இருந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த 2 கார் கராஜ். இந்த கராஜ் வந்து எல்லாமே ஃபினிஷ்டான ஸ்பேஸ் தான். லைக் ஃபினிஷ்னா வால் எல்லாம் போட்டிருக்காங்க. அடியில வந்து ஸ்டோன் இது வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல ஹாலோ பாக்ஸ் ஸ்டோன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் இருக்கு இந்த இடத்துல. அப்புறம் இங்க வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். இங்க பாத்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். அப்புறம் இங்க ஃபுல்லா அந்த கொஞ்சம் தொங்கறது போர்ட்ஸ். அப்புறம் அங்க டேபிள் இருக்கு, 2 டேபிள்ஸ் இருக்காங்க. maybe we'll quickly look into that. yeah. ஸோ இங்க 2 டேபிள், அப்புறம் அந்த கார் நிறுத்துறதுக்கு, அப்புறம் அது வந்து இங்க டஸ்ட்பின்ஸ் மாதிரி வெளியில காமனா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது டஸ்ட்பின்ஸ். நீங்க அது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம டாமினோஸ் பீஸா பாக்ஸஸ், நம்ம இங்க வந்து பீஸா சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இதான் வந்து நம்மளோட கராஜ். ஸோ கராஜ்ல இருந்து இந்த ஸ்மூத்தான ரைடிங்ல கை வச்சு நம்ம மேல போறோம். ஸோ கராஜ்ல கார் நிறுத்திட்டு நம்ம உள்ள வந்தோம்னா இந்த ரைடிங்க்கு லேண்ட் ஆகணும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் டோர்ல இருந்து உள்ள வரதை பார்த்தோம். ஃப்ரண்ட் டோர்ல இருந்து உள்ள வந்தோடனே நம்ம லெஃப்ட் சைட்ல டைனிங் ஸ்பேஸ் பார்த்தோம். ரைட் சைட்ல பாத்ரூம்ஸ், பெட்ரூம்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சைட்ல இருந்து கராஜ் சைட்ல இருந்து உள்ள வந்தா இந்த ஏரியாவுக்கு நம்ம லேண்ட் ஆகும். இது வந்து ஒரு என்ன சொல்ல, இங்க உள்ள வாங்க. ஸோ இந்த ஏரியா எப்படி இருக்கும்னா இங்க நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். லைக் ஹேங்கிங், நம்ம ஏதாவது திங்ஸ் கொண்டு வந்தோம்னா அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களோட ஸ்கார்ஃப் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த சைட்ல ஒரு டேபிள், ஒரு கிளாசெட் மாதிரி இருக்கு. கோட்ஸ் எல்லாம் கோட்டெல்லாம் இங்க வந்து வச்சுக்கிறதுக்காக கோட் கிளாசெட் மாதிரி. ஸோ இந்த இடத்துல அப்புறம் இந்த சைட்ல வந்து ஏடிடி சிஸ்டம் இருக்கு. ஏடிடி சிஸ்டம்னா என்னன்னா செக்யூரிட்டிக்காக. ஸோ நம்ம எங்க இருந்தாலும் மானிட்டர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் கால் வந்துடும், டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் போயிடும் இஃப் தேர் இஸ் எனி கைண்ட் ஆஃப் அ பிரேக் இன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்காக இந்த ஏடிடி செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு விண்டோ இருக்கு. ஆனா விண்டோட ஸ்கிரீன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கோம்.
இதுதான் விண்டோ. இது நல்லா பிரைட்டா இருக்கும். பட் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா வெயில் ஜாஸ்திங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல சிட்டிங் ஏரியா, உட்காந்து ஷூ போடுறதுக்கு, அடியில எல்லாம் ஷூஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் தான் இங்க ஃபுல்லா உட்காந்து ஷூ போடுறதுக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஹேண்ட்பேக்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். இங்க நம்ம ஏதாவது மாட்டிக்கலாம், நம்ம ஸ்கார்ஃப் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் மாட்டிக்கலாம். அப்புறம் இங்க ஹேண்ட்பேக்ஸ் வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்ஸ் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ். அப்புறம் இந்த கியூட் லிட்டில் சைக்கிள் மாதிரி இருக்கிற இந்த இதுல we can store all our keys. ஸோ எவ்வளோ அமேசிங்காக இருக்கு பாருங்க. இட்ஸ் அமேசிங், ஃபேன்டாஸ்டிக் அண்ட் ஃபேன்டபுலஸ். அந்த அப்புறம் இந்த இடத்துல நம்ம இங்க வந்துட்டோம் இல்லையா, வெளியில இருந்து வருமா, இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு வேணாலும் இந்த ட்ரெஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம், லைக் வீட்ல போட்ட ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் இங்க நம்ம வந்து வாஷிங் மெஷின் ஸ்பேஸ். இங்கேயும் விண்டோ இருக்கு. இந்த விண்டோ வந்து வேற மாதிரி பிளைண்ட்ஸ். இந்த பிளைண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் சும்மா இப்படி பண்ணா இப்படி போய் நின்னுக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட் இப்படி தள்ளினாவே போதும், அது அப்படியே போய் நின்னுக்கும். அந்த மாதிரி பிளைண்ட்ஸ். ஸோ இங்க ஒரு நல்ல டீப்பான சிங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, டீப் சிங்க் இருக்கு. அப்புறம் இந்த சிங்கை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு சிங்க் க்ளோசர் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்மளுக்கு டபுள் இது திறக்கிற மாதிரி இங்க டோர்ஸ். அப்புறம் இந்த சைடுல ஒரு குட்டி டோர் ஒன்று இருக்கு. இங்க ஒரு டோர், இங்க ஒரு இருக்கு. இது வந்து ஃபிக்ஸ்ட். ஓகே, ஸோ இங்க நம்மளுக்கு இது வந்து வாஷிங் மெஷின் ஃப்ரம் எல்ஜி. திஸ் இஸ் த ட்ரையர் from LG. அப்புறம் இங்க again we have storage, lot of storage, 1 2 3 4 racks இருக்கீங்க பாத்தீங்கன்னா. இங்க ஸ்டோரேஜ், அப்புறம் இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்கு. இங்க ஸ்டோரேஜ்ல கொஞ்சம் திங்ஸ்லாம் கூட இருக்கு. ஸ்மார்ட் வைஃபை, ஸ்ப்ரிங்க்லர் டைமர், அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கு. ஷவர் ஹெட்ஸ். அப்புறம் இந்த இடத்துல இங்க ஒரு ஸ்டோரேஜ், ஒரு ஃபுல் கிளாசெட் இருக்கு. இதுல பேப்பர்லாம் போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் கிளாசெட், லைக் கிளீன்லி மெயின்டைன். இந்த ரூம் வந்து எப்படின்னா, இது வந்து டைல்டு ரூம். இந்த வாஷிங் மிஷினோட ரூம் வந்து டைல்டு ரூம். ஆல்தோ வி ஹேவ் இந்த ஹீட்டிங் கூலிங் அதெல்லாம் வர்றதுக்கு அண்டர் கிரவுண்ட் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இது வந்துட்டு இருக்கு. ஸோ பேசிக்கா எங்களுக்கு ஜில்லுன்னு காத்து வருது. ஸோ திஸ் இஸ் அவர் வாஷிங் ஏரியா, வாஷிங் ட்ரையிங் ஏரியா. இப்போ நம்ம போறோம் கிச்சனுக்குள்ள. ஸோ இங்க இருந்து நம்ம இப்போ எப்படி கிச்சன் போறோம்னா, இங்க ஒரே ஒரு லைட் தான். இந்த ஒரு லைட் போட்டா எல்லா லைட்ஸும் ஆன் ஆயிரும், ஆஃப் ஆயிரும். இது வந்து வெல்கம் டு மை கிச்சன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஐலாண்ட். ஐ லவ் இட். ஐ எம் so happy and thankful to have had the opportunity to have this island. இப்போ நம்ம அங்கே லைட் போட்டோம்னா இந்த லைட்ஸ் எல்லாம் எரியுது. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து இது பண்றது. அப்புறம் நம்மளோட டிவிலெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, எதுக்குன்னா கேக்கெல்லாம் வந்து பிரசிடென்ட் மூவிஸ்லாம் நம்ம பார்க்கும்போது கேக்கெல்லாம் அவங்க வந்து இதில் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வச்சு சாப்பிடணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஜாலி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐலாண்ட். இது யூஸ்வலாக எதுக்கு பண்ணுவாங்க, ஆக்சுவலாக கிச்சனில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நல்ல பிரைட் லைட்ஸ் இங்க. ஸோ நல்லா பார்த்து கட் பண்ணி அப்படியே திரும்பி நம்ம சமைச்சிடலாம். ஸோ இது வந்து தான் வந்து நமக்கு குக்கிங் ஸ்பேஸ். இது வந்து கேஸ் ரேஞ்ச் ஓவன், ஐ மீன் நாட் ஓவன், வாட் இஸ் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ். ஸோ இதில் எப்படின்னா, இதில் மேலே இருந்து அந்த ஹூட் கிடையாது, இது வேற மாதிரி டைப் ஆஃப் ஏர் சக்கிங் சிஸ்டம். இந்த இடத்துல இதுக்கான ஃபேன் ஸ்பீடு, அதோட ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அது. ஸோ நம்ம இப்போ இதில் ஆன் பண்ணோம்னா இங்க பாருங்க, இது மேலே வருது. இது வந்து நம்ம குக் பண்ணும்போது ஃபேன் சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? குக் பண்ணும்போது எல்லா புகையும் இது சக் பண்ணி எடுத்துரும். அப்புறம் இதை ஆஃப் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். ஆட்டோமேட்டிக் ஹூட். ஸோ திஸ் இஸ் த ஹூட். அதுக்கப்புறம் இங்க எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த லைட் இந்த இது எப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு சாக்கெட்ஸ் இங்கேயும் இருக்கு, இந்த ஐலாண்ட்லயும் நம்மளுக்கு சாக்கெட் இருக்கு. ஐலாண்ட்ல நம்மளுக்கு இந்த 2 விதமான கேபினெட்ஸ் இதெல்லாம் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த 2 கேபினெட் இருக்கு. அப்புறம் மேலேயும் கொஞ்சம் கரண்டி அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு கேபினெட் இருக்கு. சாஃப்ட் க்ளோஸ் இதெல்லாம்.
அப்புறம் இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ன்னு தெரியலங்க. இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இந்த வைன் செல்லர் மாதிரி வைன் பாட்டில்ஸ்லாம் வச்சுப்பாங்க. நான் வந்து டீ டோட்டலர், நோ ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா மேபி நம்ம வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரில நம்மளோட திங்ஸ் எல்லாம் ஏதாவது வேணும்னா வச்சுக்கலாம். பிளேட்டோ இல்லை நாட் பிளேட், அது ரொம்ப பிளண்டாக இருந்துச்சு. மேபி ஏதாவது டம்ளர்ஸ், பாட்டில்ஸ், என்கிட்ட நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. பாட்டில்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்துட்டோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சாரி ஃபார் இங்கே இந்த கொஞ்சம் டர்ட்டியாக வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் ஜஸ்ட் இங்கே வந்தனால இங்கே என்னோட திங்ஸ் அதெல்லாம் நான் என்ன கொண்டு வந்தனோ அது. அப்புறம் இங்கே வந்தோடனே வாங்கின வாட்டர் மெலன், என்னோட ஃபேவரட் ஃப்ரூட். ஸோ வாட்டர் மெலன் இருக்குங்க. அதுவும் ஹீட்டுக்கு சான்ஸே இல்லை. நான் ரீசெண்டாக லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போனப்போ நம்ம ஊரில் வாட்டர் மெலன்லாம் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் மாற்றிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்டில் நான் சின்ன வயசில் கோயம்புத்தூரில் சாப்பிட்ட மாதிரி பெரிய குண்டா வாட்டர் மெலன் இருக்குது. ஸோ அது வந்து இங்கே இருக்குது, நம்ம சாப்பிடணும். இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. இங்கேயும் 2 சாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம மிக்ஸி அந்த மாதிரி ஸ்மால் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே வந்து ஒரு see-through shelf. Yes, coming to this part. இது என்னன்னா மேலே இருக்கிறது இது மைக்ரோவேவ். ஓவனும் இருக்கு, மைக்ரோவேவும் இருக்கு. ஐயோ தெரியாம ஆன் பண்ணிட்டேன். ஆஃப் எப்படி பண்ணும்? ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மைக்ரோவேவ், இன்பில்ட் மைக்ரோவேவ் ஜியோடது. இது வந்து ஓவன். இது வந்து பேக்கிங், கேக் பேக்கிங் அதெல்லாம் பண்றதுக்கு, குக்கி எல்லாம் பண்றதுக்கான ஓவன். ரோஷினி would love it. ப்ரௌனிஸ்லாம் பண்ணலாம் இதில். நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், ரொம்பவே பண்ணியிருக்கேன் லூனட்டால இருந்தபோது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கூலிங் ரேக்கு. ஸோ இங்கே எல்லாமே வந்து கிளாசெட்ஸுங்க. அங்கே வந்து இந்த ஓவன்ஸோட சாக்கெட் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஓவன். எனக்கு ஒன் ஆஃப் த நைசஸ்ட் திங் இந்த கிச்சன் எனக்கு பிடிச்சது என்னன்னா, கிச்சன்ல இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்க. அந்த கேபினட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுருண்டு டிசைனாக பண்ணியிருக்காங்கல்ல, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பேக் ஸ்பிளாஷ் கூட ரியல் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த டைல்ஸ் அது எல்லாத்தையும் முடியும், ரியல் ஸ்டோன் அதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரியல் ஸ்டோனில் இந்த இது இருக்குது. ஸோ ஐ லவ் இட். ஸோ இது வந்து கிரானைட் கவுண்டர் டாப். இங்கேயும் கிரானைட் தான், இங்கே எல்லாமே கிரானைட் தான். Then coming to our refrigerator. இது வந்து டபுள் ஓப்பன் ரெஃப்ரிஜரேட்டர். இப்படி கிளிக் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாமா. ஸோ இங்கே பேசிக்காக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ஜஸ்ட் வாட்டர் பாட்டில், ஒரு கொஞ்சம் ப்ளூபெர்ரி, அப்புறம் மலபார் பரோட்டா, அப்புறம் எக். ஸோ இதுதான் இந்த ஃப்ரிட்ஜில் இப்போதைக்கு இருக்குது. நம்ம வெளியில் தானே சாப்பிட்றோம். அப்புறம் இங்கே கீழே இருக்கிறது வந்து ரெஃப்ரிஜரேட்டர். இது நான் கொண்டு வந்தேன் ஊர்லேருந்து. எனக்கு ஹீட் தாங்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி அப்பப்போ நான் கொஞ்சம் இந்த ஐஸ் பேக்ஸ் வச்சுருப்பேன் என் கூட எங்கே ட்ராவல் பண்ணாலும். எதுக்குன்னா இதை நான் ஃப்ரீசரில் போட்டு இதை எடுத்து நான் வந்து கண்ணு மேலே வைக்கிறது, தலையில் வைக்கிறது, ஃபேஸில் வைக்கிறது, கையில் வைக்கிறதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ஹீட் தாங்க முடியாமல் என்னோட பாம்ஸு, என்னோட லெக் எல்லாமே வந்து நல்லா அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். கோயம்புத்தூர் தாங்க, இந்தியா பொண்ணு தான், எல்லாமே நம்ம ஊர் தான். ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேனா எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில். ஸோ எனக்கு அவ்வளோ ஹீட் எல்லாம் என்னோட பாடி அக்கஸ்டம் ஆகலை. என் தம்பிக்கும் அப்படி தான், அவனுக்கும் வந்து ஹீட் தாங்காது, தலைவலி வந்துடும். ஸோ ஹீட் இஸ் டூ மச் ஹீட்டும் ஆகாது, டூ மச் கோல்டும் ஆகாது. எனக்கு என் தம்பிக்கு கோல்டு கூட கொஞ்சம் ஓகே, பட் ஹீட் ஆகாது, தலைவலி வந்துடும். ஸோ இது வந்து இங்கே ஐஸ் வந்துடும், வாட்டர் வந்துடும். இந்த இதுக்கு வந்து ஃபில்டர் ஆர்டர் பண்ணியாச்சு அமேசான்லேருந்து. ஸோ இந்த ஃபில்டர் சிஸ்டம்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இது ஆர்டர் பண்ணியாச்சா. இப்போ நம்ம வர போகிறோம் சிங்க் பக்கத்தில். இது வந்து ஒரு டீப் ஃபார்ம் ஸ்டைல் சிங்க்குங்க. இந்த சிங்க்கில் வாட்டர் ஸ்பீட் நல்லா அமேசிங்காக இருக்குது, நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். ஏன்னா வாட்டர் ப்ரெஷர் இது இல்லாதனால. அப்புறம் இங்கே இப்படி க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் வாட் யூ ஹாவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டிஷ் வாஷர். ஸோ டிஷ் வாஷர் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். நான் வந்து இது பண்ணும்போது க்ளவுஸ் போட்டு தான் பண்ணுவேன், ஹேண்ட்ஸ். ஸோ
ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் டிசைனிங் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்காக ரொம்ப க்ளீனாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இது வந்து சிமிலர் டு லைக் பார் ஸ்டைல் செட்டப்புங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ அவங்க குக் பண்ணாங்கன்னா இங்கே வச்சு இங்கே ஹை ஸ்டூல் போட்டு இது மேலே திங்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அப்படியே அங்கே கல்வெடுத்துக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை ஸ்டூல் வச்சுட்டு இங்கே உட்காந்தோன்னா இங்கே இப்படி உட்காந்துக்கலாம். இங்கே தெரியுது அவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டூலை உள்ளே தள்ளி வச்சுருவாங்க. இப்படி அந்த சேரை அப்படியே புல் பண்ணி இங்கே ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே சாப்பிட்ற ஏரியா. அப்புறம் we are now coming into the one more important space. கிச்சனுக்கான ஸ்பேஸ் தான். என்ன ஸ்பேஸ்னா திஸ் இஸ் ஆர் என்ன சொல்லுவாங்க ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. கிச்சன் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பேண்ட்ரி. ஸோ இந்த பேண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு இந்த லைட் நல்லா பிரைட் லைட்டுங்க. பேண்ட்ரி இஸ் ரியலி ரியலி டீப். ஸோ இந்த இடத்துல உள்ள வந்து இங்கே ஃபுல்லாக பார்த்து அப்புறம் அங்கே ஒரு சாக்கெட்டும் இருக்கு. ஐஸ் மேக்கர் அதெல்லாம் வைக்கிறதுக்காக. இல்லை நம்ம ஊர்ல கிரைண்டர் வைப்போம் இல்லையா, கிரைண்டர் அந்த மாதிரி படவாலா திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இங்க சாக்கெட் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்ரி இஸ் ரியலி குட். இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க. அவங்க யார் வேணுமோ எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லெட்ஸ் ஸ்விட்ச் இட் ஆஃப். வெல்கம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து டோர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீட்டில் இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுல. நீங்க பேஸ் போர்ட்ஸ் பார்த்தாலும் நல்ல ப்ராடான பேஸ் போர்ட்ஸ். மேல எல்லாம் கிரவுன் மோல்டிங் இருக்கு. வீடு ஃபுல்லாவே கிரவுன் மோல்டிங் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரெத்தா நல்லா 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 நைஸா பண்ணிருக்கு கிரவுன் மோல்டிங். ஒரு முக்கியமான விஷயம் இது மறந்துட்டேனே. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நோட்ல சாப்பிடும்போது இது வந்து சக் பண்றது இந்த லைட். ஸோ இந்த லைட் போட்டுட்டு இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட கிச்சன் பேண்ட்ரி. அந்த ஃபுல் செட்டப் நம்ம இங்கிருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் நுக். ஸோ மார்னிங் டைம் வந்து இங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஏரியா. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த விண்டோஸ்லாம் இப்படி டக்குன்னு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அவங்க எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பீப்புள் இருக்காங்க பக்கத்து வீட்டில். அவங்க யார்டில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்க வச்சு. ஸோ எனிவேஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இந்த இங்கே விண்டோ இருக்கு. இந்த விண்டோலேருந்து நம்மளோட பேட்டியோ தெரியும். அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி இங்கெல்லாம் இந்த விண்டோஸ்லேருந்து என்ன தெரியும்னா அமேசிங்கான சீனரி தெரியும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் நோக்கில் நம்மளுக்கு இந்த சைடும் விண்டோ இருக்கு, இந்த சைடும் விண்டோ இருக்கு, அப்புறம் நம்மளுக்கு இந்த சைடும் விண்டோ இருக்கு. ஸோ என்ன பண்ணோம்னா இங்க நம்ம ஒரு டேபிள் போட்டு உட்காரும் போது இந்த சைட்ல டேபிள் போட்டு உட்காரணும்னா அங்க வந்து நம்மளுக்கு கவர்ட் பேட்டியோ வெளியில இருக்கு, டெக் கவர்ட் டெக். இந்த சைட்ல இந்த அமேசிங்கான குட் வியூஸ். ஸோ நம்மளுக்கு பிக்சரே மாட்ட வேண்டாம். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரீனரி, இந்த ட்ரீஸ். I love trees and I pray trees. அந்த அளவுக்கு ட்ரீஸ்னா எனக்கு ரெஸ்பெக்ட், லவ், கிராட்டிடியூட் இருக்கு. ஏன்னா ட்ரீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எர்த் அண்ட் ஃபார் அவர் மதர் பிளானட். ஸோ அந்த ட்ரீஸ் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு காட் மாதிரி. ஸோ வி ஹாவ் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட் அஸ். இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ட்ரீஸ் பார்க்க முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு சாக்கெட் இருக்கு, இங்கேருந்து ஜில் காற்று வருது. ஸோ திஸ் இஸ் ஆர் ஸ்பேஸ், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பேஸ். Now let's go into the living room. So நீங்க இப்போ எங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து டைனிங் ஏரியா பாத்தீங்க, அப்புறம் ஒரு நடுவில் ஒரு ஸ்பேஸ் பாத்தீங்க. அதுல இருந்து டிரான்சிஷன் ஆகி நம்ம கிச்சனுக்கு வந்தோம். கிச்சன்ல இருந்து அந்த சைட்ல நம்ம கராஜ் என்ட்ரி ஏரியா பார்த்தோம். அப்புறம் இங்க இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து லிவிங் ரூம் போயிடலாம். அதுக்கப்புறம் ஐ டேக் யூ டு த covered deck or the patio which is outside. அது நம்ம டைனிங் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம இந்த ஸ்பேஸ்ல இருந்து வெளியில போக முடியும். ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு லைட் போடுனா அங்க இருக்கு நினைக்கிற லைட்.
ஸோ எந்த லைட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணுங்க. எனிவேஸ் இப்போ வாங்க 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 எல்லாரும் வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட லிவிங் ஸ்பேஸ். லிவிங் ஸ்பேஸ்லேருந்து நம்மளுக்கு ஃபயர் பிளேஸ் இருக்கு, 2 விதமான இன்பில்ட் ஷெல்ஃப் இருக்கு வித் ஆல் த ஆர்கிடெக்சரல் ஸ்டஃப். இந்த நல்ல அமேசிங்காக இதே மாதிரி டிசைன்ல இங்க இந்த ஷெல்ஃப்ஸையும் அதே டிசைன்ல இந்த இது நல்லா ஸ்டர்டியா பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் சாக்கெட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு லைட்ஸ் எல்லாமே டிமபிள் லைட்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் மாதிரி இருக்கும். இங்க ஒவ்வொரு ஸ்விட்சும் டிமபிள் ஸ்விட்ச் தான். அப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொரு லைட்டையும் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷனுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஸ்விட்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட ஃபயர் பிளேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம கலிஃபோர்னியாவில் நம்ம சானோசேலாம் நம்மளுக்கு ஃபயர் பிளேஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணும், இது பண்ணுமா அது பண்ணுமா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குனால நான் இது வரைக்கும் ஃபயர் பிளேஸே ஆப்ரேட் பண்ணது இல்லைங்க. வந்து ஒரு டெக்கேட்க்கு மேலே ஆயிடுச்சு யூஎஸ்க்கு. ஆனால் வந்து நான் ஃபயர் பிளேஸே ஆப்ரேட் பண்ணதில்லை. ஆனால் இங்கே நான் ஆப்ரேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் ஃபயர் பிளேஸ் ஆப்ரேஷன். இங்கே எப்படின்னா இங்கே ஒரு வைஃபை கண்ட்ரோல் ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த ஸ்விட்ச்லேயே உங்களுக்கு வந்து வைஃபை சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ இது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். we just have to switch it on. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். கரெக்டாக பண்ணிட்டேன்ல? ஜஸ்ட் ஒரு வாட்டி ஸ்விட்ச் இப்படி பண்ணால் போதும். இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Twine, 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 twine. Fireplace, Priya operated fireplace. So இங்க வந்து fireplace automatically operate ஆயிடுது. I'm very happy about it. இதுக்கான closing இதெல்லாம் வச்சிருக்காங்க, some thingsலாம் வச்சிருக்காங்க. So இதுதான் நம்மளோட fireplace operation. நெக்ஸ்ட் டைம் அந்த சுவிட்சை வந்து twine அப்படின்னு க்ளோஸ் ஆஃப் பண்ணுறோம்னா அது வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் இட். அப்புறம் இங்கே வந்து ஹண்டர் டக்லஸோட ஃபேன் இருக்கு, ஃபேன்லேயே லைட் இருக்கு. ஃபேன் இஸ் ரியலி குட். எனக்கு வந்து ஃபுல் ரூம் ஏசி இருந்தாலும் என் ஃபேஸுக்கு என் மூக்கு பக்கத்தில் கண்டிப்பாக காலி வந்துட்டே இருக்கணும். ஏர் இருந்தால் மட்டும்தான் என்னால் தூங்க முடியும். ஸோ ஐம் ஸோ கிளாட் இங்கே வந்து ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபேனுக்கு அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் உங்களுக்கு அப்பப்போ காட்டினா அமேசிங்கான அவுட் சைட் வியூ. 4 ஜன்னல்ஸ் இருக்கீங்க. இந்த 4 விண்டோஸ்லேருந்து நம்ம லிவிங் ஸ்பேஸ்லேருந்து பீஸ்ஃபுல்லாக பிரசாந்தமாக உட்காந்துட்டு நம்ம வுட்ஸை பார்த்துட்டு நம்மளோட ஒர்க்கை பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து பார்த்தாலும் உங்களுக்கு க்ரீன்ஸ் தெரியுதா? பிரேக்ஃபாஸ்ட் வியூ க்ரீன்ஸ் தெரிஞ்சிச்சா? இங்கேருந்து நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னாலும் நம்மளோட மெயின் டோர் இருக்குல்ல, மெயின் டோர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் நிறைய க்ரீன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம யார்டில் ஃபுல்லாக மரம் செடி அதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டப். ஸோ நான் அதனால தான் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் நான் 100K கிட்ட எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஹவுஸ் பர்ச்சேஸில். பட் இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிற மாதிரி தான், நம்மளுக்கு எது நடக்கணுமோ அது கடவுள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வீடு நம்மளுக்கு கிடைக்கணும்னு ஆல்ரெடி டிசைட் ஆகிருந்தது. ஏன்னா இந்த வீடு எப்போ பிக்காச்சு, கரெக்டாக எங்கள் அம்மா இந்த மாதிரி ஆடும்போதே, அம்மானா என் கிராண்ட் மதர், ஷீ இஸ் த மோஸ்ட் டியரஸ்ட் மோஸ்ட் லவ்விங் அமேசிங் பர்சன். அம்மா இஸ் ஈக்குவல் டு அன்கண்டிஷனல் லவ். எங்கள் மம்மியோட மதர். என்னோட புக்ஸ் நான் எழுதுறது கூட, நம்ம சில புக்ஸ் எல்லாம் எழுதிப்பேன், சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் புக்ஸுங்க. புக்ஸ் எழுதுறது எல்லாத்துலேயுமே வந்து நான் அம்மாவை மென்ஷன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. விஜயலட்சுமி அவங்க பேர். விஜயலட்சுமி எங்கள் அம்மா பேர், எங்கள் தாத்தா பேர் பெருமாள் சுவாமி, அப்புறம் எங்கள் மம்மி டாடி பேர் உமாராணி அண்ட் நீலா கிருஷ்ணன். ஸோ இதுதான் என்னோட வேர்ல்டே வந்து எங்கள் ஃபேமிலி தான். நான் எப்போ சொன்னாலும் அம்மா தாத்தா மம்மி டாடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு நான் அவ்வளோ ஈக்குவலாக ரொம்ப பிடிக்கும். யூஎஸ் வந்தது வந்து நம்ம யூஎஸ் வந்து இந்த மாதிரி நம்மளோட லெக்ல நிற்கிறதுக்காக நம்ம நிறைய இது பண்ணுறோம். அதில் நம்மளோட ஃபேமிலி கூட எப்போவுமே டே டு டே இருக்கிறது, வீக்கெண்ட்ஸ் ஆனால் நம்ம ஃபேமிலி கூட இருக்கிறது, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம்.
நம்ம இங்கே வந்ததெல்லாம் மீனிங்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விதத்தில் டேர்ன் ஆகணும், அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும். சும்மா வந்தோம் நம்மளும் இருந்தோம் போனோன்னு இல்லாமல் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதனால அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதுக்கான என்னோட ஒன் சார்ட் ஆஃப் திங் தான் இது. இது கரெக்டாக பிக் ஆனது. இந்த நம்ம வந்து ஆஃபர்ஸ்லாம் போடுவோம், அப்புறம் கரெக்டாக பிக் ஆனது வந்து எங்கள் அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச அன்னைக்கு தான் இது வந்து பிக் ஆச்சு. ஸோ என்னால் எதுவுமே அதுக்கப்புறம் கரெக்டாக பண்ண முடியல. ஒரு 1 வீக் நான் லீவ் எடுத்துட்டேன், அப்படியே உட்காந்துட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இது எங்கள் அம்மாவோட பிளஸிங்னு தான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா லைட்டுக்கு போயிருக்கணும், எங்கள் அம்மா நல்லபடியாக எங்கள் அம்மாவோட சோல் வந்து நல்லபடியாக லைட்டுக்கு போகிறதுக்கு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஷீ இஸ் அன் அமேசிங் சோல். அவங்க இன்ஸ்டால் பண்ண வேல்யூஸ்னால தான் நான் இது வரைக்கும் நான் எந்த டிசிஷன் எடுத்தாலும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். என் லைஃப்ல நான் எந்த டிசிஷன் எடுத்தாலும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல்ஸ் போய் நான் அந்த வேலை பண்ணிவினேன் இல்லையா, மற்றவங்களுக்கு ஏதாவது இன்ஜஸ்டிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது என்னோட டாப் ஆஃப் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு எப்பவுமே இன்ஜஸ்டிஸ் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு இடத்துலையுமே, அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். இன்டெகிரிட்டி வந்து என்னோட இன்கல்கேட்டட் வேல்யூ இன் மீ. ஸோ இன்டெகிரிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் நம்மளோட செயல்ல இருக்கணும் அப்படிங்கிறது நான் எப்பவுமே ரொம்ப திங்க் பண்ணுவேன். அம்மா வுட் லவ் மீ டு பி ஹாப்பி. எப்பவுமே வந்து அவங்க சொல்றது அதுதான், ஹாப்பியா இருக்கணும் பாப்பா. எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுறது எல்லாமே எங்க அம்மா தான் சப்போர்ட். ஸோ எங்க அம்மாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். எங்க அம்மா இங்க வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனிவேஸ், இப்போ நம்ம வந்து பாக்குறது வந்து இந்த லிவிங் ரூம் பார்த்துட்டோமா. இப்போ லிவிங் ரூம்ல இருந்து இந்த காட் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். இந்த காட்ல தான் நம்ம இப்போ தூங்குறதெல்லாம். இந்த காட் கொஞ்சம் ஹார்டா இருக்கு, ஆனால் தரையில படுக்கிறதுக்கு இது ரொம்ப பரவாயில்லைங்க. நான் இந்தியாவில தான் இருக்கும்போது, கோயம்புத்தூர்ல எங்க சித்தாபுத்தூர்ல நாங்க இருக்கும்போது நான் பாயில கூட படுத்து தூங்கிப்போம். நாங்கள் என் தம்பி மம்மி எல்லாம் படுத்திருக்கோம். ஆனா எனக்கு என்னமோ படுத்த நல்லா வலிக்குதுங்க, குண்டாயிட்டனாலே என்னவோ தெரியாது. நான் சொன்னேன் 2 monthsல நான் வந்து நிறைய பவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காட் வந்து எப்படின்னா, இது வந்து இனிஷியலா இப்படி வந்திருக்கும், இந்த குவிச்சு வச்சிருப்பாங்க. இந்த குவிச்ச காட்டை ஜாயின் அப்படின்னு பிரிச்சோம்னா ஜாயின்னு பிரிஞ்சிடும். இந்த இடத்துல தலானிய போட்டு இப்படி நம்ம படுத்துட்டு இப்படி நம்ம கிரீன்ஸை பார்த்துக்கலாம். இப்படியே பார்த்துட்டு அப்படியே தொங்கிடலாம். கிரீன்ஸையும் பார்த்துக்கலாம், ஸ்கையையும் பார்த்துக்கலாம், ப்ளூ ஸ்கை. ஸோ ஸ்கையை பார்த்துட்டு இப்படி தொங்கிடலாம். ஸோ இப்படிதான் நம்ம இப்போ இருக்கோம். கேம்பிங் மாடல், கேம்பிங் ஸ்டைல், ட்ராவலர் ஸ்டைல். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்பேஸ் எல்லாம், இந்த சைட் ஆஃப் த ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அந்த ஒரு ஏரியாவை பற்றி இப்போ பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து வில் கோ டு த அதர் சைட் ஆஃப் த ஹவுஸ். ஓகேவா? ஸோ இங்கேயும் இந்த இடத்துலயும் ஒரு லேண்டிங் ஸ்பேஸ். இந்த வீட்டில் இவங்க ஆர்கிடெக்சர் இவங்க டிசைன் பண்ணதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்காங்க, ஒரு டிரான்சிஷன் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. எப்படி நம்ம ஒர்க்ல எல்லாம் ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகும்போது டிரான்சிஷன் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, பிபிடி ஸ்லைட்ஸ்லாம், அதே மாதிரி வீட்லயும் டிரான்சிஷன். அப்படியே வந்து பிளான் மூஞ்சிக்கு முன்னாடி வராம ஸ்லோவா மெதுவா டிரான்சிஷன் ஆகி இங்க இருந்து அப்படி ஆட்டோமேட்டிக்கா போகுது. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. எப்படி நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ஜாயின் லாட்டரி அடிச்சாதான் அப்படி பேன் வரும். நம்ம எல்லாம் எப்படி பண்றோம், ஒவ்வொரு ஸ்டெப்பா படிப்படியா படியையும் கட்டி மேல வந்துட்டு இருக்கோம் இன்னும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த டிரான்சிஷன் ஸ்பேஸ். நம்ம முன்னாடியும் அந்த டைனிங்ல இருந்து கிச்சன் வரும்போது ஒரு டிரான்சிஷன் ஸ்பேஸ் பார்த்தோம். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் நோக் இந்த ஹவுஸ்ல இருந்து வெளியில பேட்டியோ டெக், கவர் பேட்டியோ டெக் போகும்போது ஒரு டிரான்சிஷன் ஸ்பேஸ் பார்க்குறோம். Now let's go to the patio. ஹீட்டா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட கியூட்டான பேட்டியோ ஸ்பேஸ். இது வந்து ஸ்கிரீன் ஏரியா, மேல எல்லாம் கவர் பண்ணிருக்காங்க. மேல லைட்ஸ் இருக்கு, அப்புறம் இங்க ஃபேன் இருக்கு, அப்புறம் இது எல்லாமே கவர். லைக் இது வந்து என்ன சொல்றது, ஒரு கிளாஸ் கிடையாது. இது என்னன்னா ஒரு நம்மளோட பேப்பர் மாதிரி இருக்கும்ல, கெட்டியான ஒரு பேப்பர் மாதிரி ஒரு மாதிரி ஐட்டம்ல இது வந்து வச்சிருக்காங்க. இது ஓப்பனும் பண்ண முடியும் நம்மளால, நான் ஓப்பன் பண்ணல. ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா இங்க எல்லாமே அதான் போட்டிருக்காங்க, நெட்டும் போட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதோட லைட்ஸ் வந்து எங்க இருக்குன்னா,
இந்த லைட்ஸ் பாத்தீங்களா? ஸோ இதுதான் இதோட லைட்ஸ். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டோர், இந்த டோர்ல வெளியில போனோம்னா அன்கவர்டு ஸ்பேஸ், ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கும். அங்கேயும் ஒரு அன்கவர்ட் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இறங்கணும்னா அங்க தெரியுற அந்த பேட்டியோ இருக்கு. அது நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு வெளியில பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேட்டியோ ஸ்பேஸ் தான் அது. இப்போ நம்ம உள்ள போலாம் வாங்க. நான் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ண எப்படி ஆஃப் பண்றதுன்னா, ஃபேன் போட்டேன். லைட் ஆஃப் பண்றதுக்கு பதிலாக ஹோப்ஃபுல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் ஆஃப் ஓகே. ஆல்ரைட், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அந்த சைட் ஆஃப் த ஹவுஸ். அங்கே என்ன இருக்குன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபுல் பேத் அட்டாச் டு மாஸ்டர் பெட்ரூம், அப்புறம் ஒரு பவுடர் ரூம். இதை பவுடர் ரூம் அண்ட் கிளாசட் இதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்ஸ்டேர்ஸ் போகலாம். ஓகே வாங்க. ஸோ இந்த இடத்துல போர்ட்லேயே லைக் ஃப்ளோர்லேயே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி சாக்கெட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் நம்ம ஏதாவது லைட்ஸ் வைக்கிறோம், இங்கே நம்ம சோஃபா செட் போடுறோம்னா இங்கே இருந்து நம்மளுக்கு சாக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிரான்சிஷன் ஸ்பேஸ் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட. ஸோ லிவிங் ரூம்ல இருந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கியூட் டிரான்சிஷன் ஸ்பேஸ் ட்ரில் பண்ணிட்டு. ஸோ இந்த ஸ்பேஸுக்கும் லைட் வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபயர் வந்துச்சுன்னா தெரியறதுக்காக ஃபயர் அலார்ம்ஸ் வச்சிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு டிடெக்ஷன் அலார்ம்ஸும் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ உள்ள போறோம் நம்மளோட மாஸ்டர் பெட். ஸோ இந்த டோர்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்கன்னு. எனக்கு இந்த கலர் இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ வாங்கல. ஸோ இங்கேயும் ஃபயர் அலார்ம் இருக்கு. ஸோ உள்ள வந்தோடனே இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். நல்ல பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எங்க மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க மம்மி எப்ப இது பண்ணாலும் ஸ்கொயரா இருக்கா ரெக்டாங்குலரா இருக்கா அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. எங்க மம்மிக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலர் கூட ரொம்ப அழகா இருக்கு, ப்ளூ அண்ட் ஒயிட். ஸோ இது வந்து இந்த செவரெல்லாம் நல்லா கிளீனா மெயின்டைன் பண்ண மாதிரி நல்லா ஃபுல் ப்ளூ நல்லா பெயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிகர் பேஸ் போர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்க வீடு ஃபுல்லா கிரவுண்ட் மோல்டிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த கிரவுண்ட் மோல்டிங் இங்க. அப்புறம் லைட்ஸும் இங்க நல்லா அழகான லைட்ஸ் இருக்கு. ஸோ இங்கிருந்து நம்ம வந்து யார்ட் பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு ஸ்கிரீன் இருக்கு. இன் அடிஷன் டு தி ஸ்கிரீன் வி ஹேவ் திஸ் இந்த ஸ்வாங் கிருஷ்ணா இப்படி பண்ணல அந்த மாதிரி ஒரே கையில தூக்கிடுவேன். ஓய் மாமே தூக்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளோட கிரீன் ஸ்பேஸ் பார்த்துக்கலாம். இங்கேயும் 3 விண்டோஸ் இருக்கு. இந்த 3 விண்டோஸ்ல இருந்து நம்மளோட யார்ட்ல இருக்க வுட்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்கலாம் பெட்ரூம்ல இருந்து கூட. ஸோ இது நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். நீங்க இந்த சைட் கூட வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிரீன் ஸ்பேஸ். நம்ம பெட் இங்கே போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து மார்னிங் வியூ வந்து இப்படி இருக்கும், கிரீன்ஸ் பார்க்குற மாதிரி. இப்போ நம்ம போறோம் நம்ம மாஸ்டர் பாத்ரூம்க்குள்ள. ஏன்னா மாஸ்டர் பாத்ரூம் அவ்வளோ நல்லா இருக்கு. ஏன் இங்கே வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க ஆஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்லேயும் அதான் பண்ணுவோம். ஸோ இந்த டோர்ல இருந்து இப்படி தொடர்ந்து வந்தோம்னா வாங்கோ உள்ள வாங்கோ. இங்க நான் காட்டுறேன். ஸோ என்ன இருக்குன்னா இங்க வந்து ஒரு லினன் கிளாசெட், ஒரு டீப் லினன் கிளாசெட் இருக்கு. இங்க டவல்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் நம்மளோட வாக்கிங் ஷவர். ஸோ வாக்கிங் ஷவர் எப்படின்னா இந்த டோர்ஸ் போட்டிருக்காங்களா, அப்புறம் இங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். அப்புறம் உள்ள போயிட்டு அந்த ஷவர் கையில எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வச்சிருக்காங்க சோப் வைக்கிறது. அப்புறம் இங்க ரொம்ப முக்கியமா இங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. இது எங்க மம்மிக்கு அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அவங்க உட்கார்ந்தே குளிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உட்கார்ந்து குடிக்கிற மாதிரி இந்த ஷவர் இருக்கு. ஸோ ஷவர்ல மட்டும்தான் வெட் ஏரியா, யாரும் வழுக்கிலாம் விழுக மாட்டாங்க. ஸோ எல்லாம் சேஃபா இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கு. ஸோ கிட்ஸ் இருந்தா கூட கிட்ஸ் அங்கே உட்காந்து குளிச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் நம்மளுக்கு குளிக்கும் போது சோப்பு இருக்கிறதுக்கெல்லாம் கூட கால் எடுத்து மேலே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்
இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ டீப்பா ஓவல் ஷேப்ல இருக்கிற ஒரு பாத் டப்ப நான் ஓன் பண்றது. இது வந்து எப்படி நான் உட்காந்து பார்க்கட்டுமா? சரி உட்காந்து பார்ப்போம். அந்த சைடு உட்காருவோம். ஸோ இப்படி திறந்துட்டு மம்மி இப்படி உட்காந்துக்கலாம். நல்லா இருக்கு. ஃபுல்லா படுத்துருவோமோ? ஆமாங்க, ஃபுல்லா படுத்துருவோம். பார்த்துதான் பண்ணுவோம். ஃபுல்லா நானே படுத்துவேன். நான் வந்து 5'5" ஹைட்டு. உள்ள போயிட்டேன். ஹாய் எவ்ரிபடி. ஸோ நல்லா இருக்கு. இங்க உட்காந்துட்டு இதுல நீங்க இதான் என்னோட டவல். நான் கொண்டு வந்த டவல் வெயிட் இருக்க கூடாதுன்றதுக்காக இந்தியாவில் இருக்கிற டவல், சன்னமா இருக்கிற டவல் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ளைட்ல கொண்டு வந்திருக்கு. ஸோ இங்க உட்காந்துட்டோமா, நம்ம ஷவர் பார்த்தோம், இது பார்த்தோம். இங்க வந்து டியூவல் சிங்க் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சிங்க் ஸ்பேஸ் வித் திஸ் பிராட் இது. அப்புறம் இங்க வந்து நல்லா இங்க 2 கேபினெட் இருக்கு. இங்க எல்லாம் நிறைய ட்ராஸ் இருக்கு. மேக்கப் ஏரியா இங்கேயும் 3 ட்ராஸ் இருக்கு. இங்க சிங்க், இப்போ இங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்க சாக்கெட் இருக்கு, ஹேர் ட்ரை பண்றதுக்கு, நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு. ஸோ அதுதான் இந்த ஸ்பேஸ். நான் பேசிக்கா யூஸ் பண்றதெல்லாம் என்னோட மாய்ஸ்சரைசர். கண்ணுக்கு மை போடுவேன், மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் மை போடுவேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் இருந்து ஐப்ரோ பென்சில் இல்லை எதையாச்சும் நான் ஐப்ரோ பென்சில் மாதிரி யூஸ் பண்ணேன். ஸோ இது அப்புறம் லிப்ஸ்டிக். இது நம்மளோட, இதுதான் எனக்கு தெரிஞ்ச மேக்கப். அதான் நான் பண்ற மேக்கப். அப்புறம் சீப்பு, அப்புறம் குளிக்கிறதுக்கு தலையை எடுத்து கட்டுறதுக்கு கிளிப்பு. அப்புறம் இங்க வந்து ஹேண்ட் டவல் வச்சுக்கலாம். நான் வந்து ஷவர் கேப் வச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் இட். நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட் ப்ரஷ் அவ்வளோதான். ஸோ இந்த சைடு ஒரு சிங்க் பார்த்தோம். இங்க இன்னொரு சிங்க் வச்சிருக்காங்க. இந்த சிங்க் பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி இருக்கிற இனி ஒரு சிங்க். இந்த 2 சிங்குக்கு நடுவுல ஒரு ஒரு ரூம் இருக்குல்ல. இது என்ன ரூம்னு நீங்க நினைக்கலாம். இது என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி டாய்லெட் கிடையாது. டாய்லெட் அந்த சைடுல இருக்கு. இது வந்து வாக்கிங் கிளாசெட். ஸோ உள்ள வந்தீங்கன்னா லைட் போட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்க. இங்க எல்லாம் மேல திங்ஸ் வச்சுக்கலாம். இங்க எல்லாம் என்னோட தொங்க விட்டுக்கலாம். இங்க எல்லாம் லாங் ட்ரெஸ்ஸஸ் தொங்க விட்டுக்கலாம். இங்க கொஞ்சம் திங்ஸ் இங்க ஷெல்ஃப்ல வச்சுக்கலாம். அப்புறம் இங்க டீப் ஷெல்ஃப் இருக்கு. நம்ம ஒரு பீரோ மாதிரி. இங்க டீப் ஷெல்ஃப்ல திங்ஸ் இங்க இப்படி வச்சுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் சின்ன திங்ஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு, பேண்ட்ஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு, மற்ற லாங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்க தொங்க விட்டுட்டு, அப்புறம் ஷர்ட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த 2 இதுல வந்து நம்ம டிவிஷன்ல நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு டீப் கிளாசெட் நீங்க பாத்தீங்க. அது அப்புறம் இங்க வந்தீங்கன்னா இந்த டோருக்குள்ள என்ன இருக்குன்னா, இது டாய்லெட். இந்த இடத்துல டாய்லெட்ல இங்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் சும்மா எல்லா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு இது முன்னாடி வச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் டாய்லெட்ல, மற்றவங்களுக்குலாம் பிடிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கண்டிப்பா விண்டோ இருக்கணும் டாய்லெட்ல பாத்ரூம்ல விண்டோ கண்டிப்பா இருக்கணும். குளிக்கிற இடத்துல தண்ணி வருது. அப்புறம் இங்க டாய்லெட்ல உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால நம்மளுக்கு விண்டோ இருக்கிறது எப்பவுமே பெட்டர். ஆல்தோ இவங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, நாங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்கோம், எக்ஸாஸ்ட் ஃபேன் பத்தாதா அப்படி கேட்பாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கட்டுங்க, விண்டோ இருந்தா என்ன ஆயிருது. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, அப்புறம் விண்டோ. இதாங்க அந்த சவுண்டு, எக்ஸாஸ்ட் ஃபேனோட சவுண்டு. அப்புறம் உங்க விண்டோ இருக்கு. அந்த விண்டோலயும் இதே மாதிரி நம்மளோட கிறிஸ்டல் தூக்குற மாதிரி இருக்கிற பிளைண்ட்ஸ். நம்ம டீப் கிளாசெட் பார்த்தாச்சு, இங்க டாய்லெட் பார்த்தாச்சு. இது என்னவா இருக்கும் அப்படி நீங்க நினைக்கலாம். உள்ள வாங்க காட்டுறேன். கேர்ள்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன எதுக்காக இருக்கும்னு. எஸ், இது another closet. நம்மளுக்கு அந்த கிளாசெட் பத்துமா? எவ்வளவு கிளாசெட் இருந்தாலும் நம்ம துணி வைக்கிறதுக்கு எப்பவுமே இடம் பத்தாது. இடம் வேணும்னே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்பேஸ். இங்க எல்லாம் நம்ம அங்க ஒரு லைன் ஆஃப் லாங் ட்ரெஸ்ஸஸ் வைக்க முடிஞ்சுச்சா, அப்புறம் 2 இது வச்சிருந்தோமா, இங்க இனி ஒரு ஃபுல் லைன் ஆஃப் லாங் ட்ரெஸ்ஸஸ் நமக்கு அங்க விட்டுக்கலாம் இந்த இடத்துல. அப்புறம் மேல கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கு மேலேயும் திங்ஸ் வச்சுக்கலாம்.
அப்புறம் இங்க நம்ம இன்னொரு ஷெல்ஃப், இங்க நம்மளுக்கு திருப்பியும் பேண்ட்ஸ் வச்சிருந்தா ஸ்கர்ட்ஸ் வச்சிருந்தா எல்லாம் வைக்கிறதுக்கு. இங்கேயும் இங்க வந்து நம்மளோட இது என்னன்னா, இது நம்மளுக்கு அந்த பாய் மாதிரி இருக்கிற இது இருக்கும் சொன்னேன் இல்லைங்க, அது. இங்க இருந்தும் கிரீன்ஸ் இருக்கு. இது நம்ம ஃப்ரண்ட் யார்டு கிரீன்ஸ் தெரியுதா, நம்ம மூடிடலாம், ஏன்னா வெயிலா இருக்கும்ல, மூடிடலாம். அப்புறம் இந்த இடத்துல நியூ ஷார்ட் இது ஹேங்கிங் பண்றதுக்கு இங்க, அப்புறம் இந்த சைட்ல ஒரு ஹேங்கிங் பண்றதுக்கு. இங்க நம்ம திங்ஸ் கூடை அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு, கூடையில ஏதாவது போட்டு உள்ள வச்சுக்கலாம். அப்புறம் இங்கேயும் லைட் இருக்கு. என்ன லைட் தெரியுமா எல்லாரும் பாருங்க, இதுதான் நான் வந்து நம்ம டியூப் லைட், நம்ம ஊர் டியூப் லைட். சோ இதுதான் நம்ம கிளாசெட், இதை நம்ம பார்த்தாச்சு. இப்ப முன்னாடி அங்க இருக்கிற பவுடர் ரூம் காட்டுறேன். பவுடர் ரூம்க்கு அப்புறம் நம்ம எங்க போறோம், மேல போறோம். ஓகே, ஃபாலோ மீ. சோ இங்க ஸ்டேர்ஸ் இருக்கு உங்களுக்கு. இங்க வந்து பவுடர் ரூம். இந்த இடத்துல பவுடர் ரூம், ஜஸ்ட் ஒரு வாஷ் பேசின் இருக்கு. இங்க மிரர் இருக்கு, மிரர், லைட்ஸ், டவல் ஹோல்டர், சாக்கெட், அப்புறம் ஒரு டாய்லெட், அப்புறம் விண்டோ. விண்டோ. ஸோ இதுதான் நம்மளோட பவுடர் ரூம். இந்த சைட்ல ஒரு கிளாசெட் இருக்கு, கோட் கிளாசெட். ஸோ முன்னாடி பக்கம் இருந்து வந்தோம்னா நம்மளுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு வேணும் இல்லையா. ஸோ முன்னாடி டோர்ல இருந்து கிராண்ட் என்ட்ரில இருந்து வந்து ஃபாயில இருந்து இந்த சைட்ல நம்மளுக்கு ஒரு கிளாசெட் அண்ட் அப்புறமா வந்தா போறதுக்காக டாய்லெட், பவுடர் ரூம். ஸோ இதுதான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இங்கே ஒரு டிரான்சிஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து இப்படி உள்ள வந்தோன்னா ட்ரூவல் டிரான்சிஷன். இங்க ஒரு டிரான்சிஷனுக்கு அப்புறம் தான் இந்த பவுடர் ரூம் வருது. ஓகே, நம்ம இப்போ கீழே ஃப்ளோர் எல்லாம் பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மேலே ஃப்ளோரும் அதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம்.